திரைப்பயணம் 50 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் ஜேர்னி. 50 வருஷம் முடிஞ்சிச்சா அப்படின்னு எனக்கு வந்து ஆச்சரியமாக தோணுது. எங்கே தொடங்குது? சின்ன வயசில் அப்பாவுக்கு வந்து ரொம்ப சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா இறந்தபோது ஆம், அந்த சூழல்லேருந்து அவர் வெளியே வரணும், ஒரு ஒரு பயணம் மேற்கொண்டார். அப்போ அவர் ஏதாவது ரொம்ப டிப்ரெஸ்டாக ஏதாவது ஆயிடுமோ அவருக்குன்னு சொல்லி என்னை கூட அனுப்பிச்சிட்டாங்க. அப்போது அனுப்பிச்ச போது அவரோட நான் வந்து வரும்போது அவருக்கு ஏற்கனவே சினிமாவில் நடிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்பாவுக்கு. அவர் நேராக சென்னைக்கு வர்றாரு. அவர் வாய்ப்புக்கு போகும்போது கூடவே நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. வேறு யாருமே இல்லை என்னை பார்த்துக்கிறதுக்கு. அப்போ போன போது என்னை பார்த்துட்டு இந்த குழந்தைய நடிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தும்போது அவர் சரி நடிக்க வைக்கலாம். 5 வயதில் கேமரா பார்க்க தொடங்கிட்டீங்க முதல்ல. ஓகே. அது கேமரான்னு தெரியாது நமக்கு. அப்பா ஏதோ சொல்லி கொடுக்குறாரு, நம்ம அது கேட்டு பண்ணுறோம். ஒரு கிளிப்புள்ள தொடர்ச்சியாக திரைப்படங்கள் இருந்துகிட்டே இருந்தது இல்லையா? குழந்தை ஆமாம். அந்த நட்சத்திரமாவே படம் வந்து ரொம்ப நல்ல ஹிட் ஆயிடுச்சு. அப்போது எல்லாரும் என்னை கிருஷ்ணனா மதிக்க கும்பிட ஆரம்பித்தாங்க. அது நானும் ரொம்ப வருஷம் நம்பினேன். ஓ. நானே வந்து கிருஷ்ணன் அப்படின்னு நம்பினேன். ஆனால் ஒரு நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, வீட்டில் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் ஷூட்டிங் இருக்குது. ஆனால் தீபாவளிக்கு எனக்கு வீட்டில் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும் அப்படின்னா நான் வந்து அப்படியே போட்டேன். நான் வீட்டில் இருக்கணும், மழை வரணும், நான் ஷூட்டிங் கேன்சல் ஆகிடணுன்னு. ஏன்னா நம்ம கடவுள். நான் கடவுள் இல்லையா? ஆனால் அது நடக்கலை. ஓகே. அப்போ தான் எனக்கு கடவுள் நம்பிக்கையே முதல் முறையாக உடஞ்சி போனது அந்த இடத்துல தான். கடவுள் இல்லை ஒன்று, நான் கடவுள் இல்லை அப்படின்றது எனக்கு தெளிவானது அந்த நேரத்தில்.